இன்றைக்கி நான் வந்து நீர் தோசை பண்ண போகிறேங்க. இது வந்து மங்களூர் ஸ்பெஷல் இதுவும். அதுக்கு தேவையானது வந்து பச்சரிசிங்க. வெறும் பச்சரிசி தான். நம்ம தோசை ரைஸும் போட்டுக்கலாம், இல்லை ரேஷன் அரிசியும் போட்டுக்கலாம். இது நான் வந்து 1 கப் அளவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி. ராத்திரியை ஊற வச்சுட்டேன். நம்ம இந்த தோசை செய்யணும்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்னால் ஊற வச்சோம்னா கூட போதும். இது தேங்காய் 1 கப். இது ரெண்டையும் நான் மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணுங்க. அப்போவே நம்ம அரைச்சி அப்போவே இந்த தோசை சுடுறது நல்லா தண்ணி மாதிரி நம்ம இதை கரைச்சிக்கிட்டு நம்ம தோசை சுடணும். இதுக்கு தேங்காய் சட்னி எந்த சட்னியும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப மங்களூர் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது ரொம்ப ஃபேமஸான நீர் தோசை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அரிசியையும் இந்த தேங்காயையும் கலந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட நெய் தெரியக்கூடாது. இப்போ இது வந்து நல்லா தண்ணியாக இப்போ நம்ம கரைச்சிக்கணும். இதில் உப்பு சேர்க்கணும், தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை செய்யணும். பாருங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை ஊற்றுனேன். இவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க, இவ்வளோ தண்ணி சேர்க்கணும். அதுக்கு தான் பேர் இதுக்கு நீர் தோசைன்ட்டு. தேங்காய் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போடாமல் கூட அப்படியே ஊற வச்சு நம்ம வெறும் அரிசியில் கூட நம்ம செய்யலாம். இதுவும் கெட்டி தான், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். போட்டது நான் 1 கப் அரிசி தான். பாருங்கள், இதில் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. சேர்த்துட்டு நம்ம தோசை சுடலாம். இதோ இப்படி தான் ரொம்ப மெலிசாக வரும். அர்ஜென்ட்டாக நம்ம டிஃபனுக்கு எதுவும் நம்மளுக்கு ஊற வைக்கலைனாக்கா நம்ம காலையில் எழுந்து 1 மணி நேரத்தில் இந்த பச்சரிசியை ஊற வச்சு உடனே நம்ம அரைச்சி செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நீர் தோசை ரெடி. நீர் தோசை வித் தேங்காய் சட்னி ரெடி. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.